இஸ்ரவேல் பர்வதங்களுக்கு எதிரான தீர்க்க தரிசனம் பார்த்துட்டு வரோம். இஸ்ரவேல் ராஜாக்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். 19. இன்றைக்கி வந்து யூதா ராஜாக்கள் வந்து பார்க்க போகிறோம். சரியா? இஸ்ரவேல் ராஜாக்கள் வந்து 19. ஃபஸ்ட்டு யார் வருவான்? சாலமோன் வருவான். சாலமோன் வரும்போது அவன் தான் என்ன செய்கிறான்? விக்கிரக ஆராதனை வந்து கொண்டுட்டு வரேன். அது நிமித்தம் வந்து பார்த்திங்கன்னா ரெகோபயாம் காலத்தில் வந்து அவனும் வந்து விக்கிரக ஆராதனை வரும்போது ராஜ்யம் வந்து ரெண்டாக பிரிது, வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எரோபயாமுக்கு 10 கோத்திரம், அது வடக்கு ராஜ்யமாக மாறிடுது. தெற்கு ராஜ்யம் வந்து யூதாவும் பென்யமீன் 2 வந்து யூதா கோத்திரம்னு வந்து மாறி. அப்போ வடக்கு ராஜ்யத்தில் வந்த எல்லா இஸ்ரவேல் ராஜாக்கள் யாருமே சரி நல்லவங்க கிடையாது. யூதா ராஜாக்களும் 1-2 நல்லவங்க இருக்காங்க. 1-2 இல்லை, அது பார்ப்பதில் வந்து பார்த்திங்கன்னா 6 பேர் வந்து நல்ல ராஜாக்கள் வந்துருக்குறாங்க. இப்போ எரோபியாமே டோட்டல் வந்து கரப்ஷன். வடக்க அது மேப்பில் பார்த்தீங்கன்னா வடக்க வந்து தான், தெற்க வந்து பெத்தேலுக்கு முன்னாடி 2 பொண்ணு கண்குட்டியை வச்சு என்ன செய்யறேன், அவன் வந்து பதவி ஆசை வந்துடும். ஆண்டவர் சொன்ன காரியத்தோடு அவனுக்கு சரி பதவி ஆசை வந்து வந்ததுனால அவன் வந்து என்ன செய்யறான், அந்த விக்கிரக ஆராதனை உள்ளே வந்துடுது. அதுக்கடுத்து அவன் பையன் வருவான், யார்? நாதாப் வருவான். நாதாப்பை வெட்டிட்டு இசக்கார் கோத்திரத்தில் இவன் எரோபயாம் யார்? சாலமோன் அரண்மனையில் வேலை பார்த்து ஒரு ஆஃபீஸர். இவன் வந்து பார்த்திங்கன்னா நாதாப் வந்து பார்த்தா அவனுடைய பையன் வர, எரோபயாமுடைய பையன். இவனை வெட்டிட்டு இசக்கார் கோத்திரத்துலேருந்து யார் வராருன்னா பாஷா அப்படிங்கிற ஒருத்தர் வரான். பாஷாவுக்கு பையன் வந்து ஏலா. புரியுதாப்பா? ஏலாவை வெட்டிட்டு சிம்ரிங்கிறவனை செய்கிறேன் ஒரு கட்டுப்பாடு பண்ணி, அவனை வந்து அரண்மனை வேலை பார்க்குற ஒரு ஊழியக்காரன், ஒரு ஆஃபீஸர். அவன் வெட்டினா 7 நாள் ராஜாவாக இருக்கான். அப்போ இவனுக்கு விரோதமாக யாருன்னா உம்ரிங்கிற ஓம்ரி. சிம்ரி வந்து 7 நாள் ராஜா. ஓம்ரி வந்து கைப்பற்றணும்னு நினச்சோன்னா இவன் சரி அரண்மனைக்கு உள்ளே போய் என்ன செய்யறான், தானே தீ கொடுத்து செத்து போயிடான். 7 நாள் தான் இருக்கிறான். எல்லாமே என்ன செய்கிறான், விக்கிரக ஆராதனை என்ன செய்கிறாங்க, வழிபடுறவங்க இருக்கிறாங்க. ஓம்ரி யாருன்னா ஆகாப்புடைய அப்பா. ஓம்ரிக்கு அப்பா வந்து ஆகாப். அப்போ ஆகாப் வரேன், அவனுடைய பையன் என்ன செய்கிறேன், அகசியா வரேன். அகசியா யார் வெட்டி கொண்டு போட்டதுன்னா, வெட்டி கொண்டு போட்ட மாட்டேன் காயம் யோராமத்தையும் வந்து எகு வந்து என்ன செய்வேன், யோராமை வந்து விரோதமாக திட்டம் பண்ணி அழிக்கிறதுக்கு இவன் போவேன். அகசியா சேர்ந்து போவானு, சேர்ந்து போய் காயம் போட்டுட்டு ஒரு இடத்துக்கு ஓடி போயிடுவேன். அங்கே போய் என்ன செய்கிறேன், செத்து போயிடுவேன். யார்? அகசியா. அகசியாவுக்கு பிள்ளைலாம் நினைச்சிடா யோராம் வர. ஓகே. அப்போ அவன் வம்சத்தில் 4 தலைமுறை வந்துடுது. அப்போ இந்த ஆகாப்புடைய கொடுமையினால என்ன செய்கிறாருன்னா கர்த்தர் வந்து எகு எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். அவன் யார்? ஒரு சேனை தளபதி. அப்போ ஆகாப்பு இருக்காங்க, ஏசபேல் இருக்கும்போது என்ன செய்கிறார், ஆகாப்பை கர்த்தர் செய்கிறார் எகு என்ன செய்கிறாரு, இராணுவ தளபதியாட்டு டோட்டலாக கருவம் இருக்கிறார். கருவம் இருக்கும்போது எகுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து நான் சொன்னதெல்லாம் செஞ்சனா 4 தலைமுறை வரைக்கும் உன்னுடைய ஆளுகை சிங்காசனத்தில் உட்கார பண்ணுன்னு சொல்லுவார். ஆனால் எகு வந்து அந்த காரியம் செஞ்சாலும் இவன் என்ன செய்ய மாட்டேன், விக்கிரகத்தை கும்பிடு. ஆமாம், விக்கிரகத்தை வந்து தான் கும்பிடுது. அப்போ 4 தலைமுறை வந்து கர்த்தர் தயை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறாரு. எகோட பையன் வந்து யோவாகாஷ். ரைட்டா? அவனோட பையன் தான் யோவாஸ். இந்த யோவாஸ் என்ன பண்ணுவேன், அந்த அது வேறு என்ன, எருசலேம் ஒரு 400 மூலம் இடித்து ரொம்ப கொடுமை பண்ணுவேன். ரைட்டா? ஆமாம், தேவாலயத்தில் போய் 400 மூலம் இடிச்சு என்ன செய்வேன், சேட்டை பண்ணுவேன். அப்புறம் எரோபேம் 2. அந்த ஃபஸ்ட்டு எரோபேமுக்கு இவனுக்கு சம்மந்தம் கிடையாது. யாரோட பையன்? எகுவுடைய வம்சத்தில் வர்றேன். அப்போ 4 தலைமுறை அதோட முடிஞ்சு போகும். சரியா? அதுக்கடுத்து சகரியாவோட 4 தலைமுறை வருது. யோவாஸ், எரோபேம் 2, சகரியா 4 தலைமுறை. அதுக்கு பிறகு வந்து சல்லூம் அப்படிங்கிற ஒருத்தர் வருவேன். ரைட்டா? இந்த சல்லூம் யாருன்னா எதுவும் கோத்திரங்க பிறகு இருக்கா,
பாஷா வந்து ஏலாவுடைய பையன். சரி, பாஷாவுக்கு பையன் ஏலா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யோவாகாஸ். ஆமாம், சகரியோட வந்து முடியுது. சல்லும் வந்து ஒரு யாப்பேசின் குமாரன் அப்படின்னு மட்டும்தான் வரும். சல்லும் அப்படிங்கிற ஒருத்தன் வரேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேனகேம் அப்படின்னு ஒருத்தன் வரேன். சரியா? அவன் தான் வந்து காத்து கோத்திரம். காத்து கோத்திரம் தான் வரேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு அடுத்து வந்து அவனை வெட்டி போட்டு பெக்காகியான்னு ஒருத்தன் வரேன். அவன் வந்து சேர்வைக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, பெக்கா எனக்கு பெக்காகியா ஒருத்தன் வரேன். பெக்காகியான்னு ஒருத்தன் வரேன். ஆமாம், பெக்காகியான்னு வரேன். மேனக்கோட பையன் பெக்காகியா. மேனக்கேவோட பையன் வந்து பெக்காகியா. சல்லூமுக்கு அடுத்து வந்து மேனக்கே வந்து பார்த்தா காத்தோட குமாரன் இருக்கேன். காத்து கோத்திரம். அவனோட பையனே பெக்காகியாவுக்கு அடுத்து பெக்கான்னு ஒருத்தன் வரேன். அவன் வந்து சேர்வைக்காரன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓசை வந்து லாஸ்ட்டு. அவன் முடிவில் வந்துன்னா அந்த அசீரியா ராஜா 19 ராஜா இஸ்ரவேலில் 19. ஆமாம், 19 வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வருவாங்க. கோத்திரம்னு பார்த்திங்கன்னா மனாசே கோத்திரமா? சாரி, இந்த காத்து கோத்திரம். இன்னொன்று சொல்கிறேனே, இசாக்கா கோத்திரம். 2 கோத்திரம் வந்து 4 வரும். மொத்தத்தில் வேறு ஊழியக்காரன், சேர்வைக்காரன், வேலை பார்த்தவன், அரண்மனை வேலை பார்த்தவங்க வருவாங்க. வேறு அவங்க கோத்திரமே இருக்காது. ஒரு 2 கோத்திரம் தான் வருது. அப்போ 19 பேருமே வந்து பார்த்திங்கன்னா யாரும் தேவனுக்கு விரோதமாக இருந்ததுனால கர்த்தர் இஸ்ரவேல் மலைகளுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லி இந்த காரியங்களை நிறைவேற்றுகிற தேவன். அந்த டைமில் என்ன செய்கிறாரு? பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. யார்? அசீரியா ராஜாவான வந்து என்ன செய்கிறான்? எப்படி எகு கொண்டு போட்ட மிச்சத்தை வந்து ஆசைகள் வந்து கொண்டு போடுவான்னு சொல்லி எலிசாட்ட எலியாட்ட சொல்லுவார். எனக்கு எலிசா வந்து நிறைவேற்றுவார். அந்த ஆசைகள்கிட்ட வந்து தீர்க்கதரிசனம் சொல்லி நீ இருப்பாப்பா அப்படின்னு சொல்லி. ஆசைகேல் வந்து யாருன்னா பெனாதாத்தோட தளபதியை ஒரு ஆஃபீஸர். அவன் வந்து பெனாதாத் வந்து சீரியா தேசத்து ராஜா. அவன் என்ன பண்ணுறான்னா எலிசாட்டையா போய் எலிசாட்டான அந்த காரியம் நடக்கும். அப்போ வந்து நான் வந்து சுகமுலாம் வரைக்கும் போய் கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்லுவேன் ஆசைகளை பார்த்து இவன் அழுகான். அப்படின்னா எதுக்கு அழுகிறேன்னு நீ வந்து என்னுடைய ஜனங்களுக்கு செய்கிற கொடுமையை வச்சு நான் நினச்சி அழுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருப்பார்ல, எகு கொண்டு போட்ட மிச்சத்தை என்ன செய்வேன், தேசக்கையில் வந்து என்ன செய்வேன், எல்லாரையும் கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பார். அப்போ கேட்டுட்டு வந்து இதுவே மாதிரி யெரொபெயாம் மாதிரி எந்தோட என்ன செய்வேன், அவனுக்கு வந்து ஒரு பெட்ஷீட்டை இது நினச்சி அவன் மேலே போட்டு விட்டேன். செத்து போயிடுவேன். செத்து போனால் தளபதியாக மாறிடுவாங்க. நம்ம நிறையா காரியங்கள் வந்து பார்க்கல. இப்போ நடக்கிற காரியங்கள் தான் அப்போவும் நடந்திருக்கு, அப்போ நடக்கிற காரியங்கள் இப்போவும் நடக்குது. அப்படி இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஆசைகள் வந்து மீறி வந்து எல்லாரையும் வந்து இவன் யோராமல் இருக்கிற நாட்களை வந்து யோராமல் இருக்கிற நாட்களை வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து நிறையா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து நாசம் பண்ணுவேன். அவன் வந்து சீரியாவுடைய ராஜா. லாஸ்ட்டில் வந்து ஓசையா ராஜாவுக்கு இருக்கிற லாஸ்ட்டு 19 சல்மனாசார் அப்படிங்கிற ஒரு அசீரியா ராஜா படையெடுத்து வந்து முற்றுகை போட்டு டோட்டலாக என்ன செஞ்சுறேன், இங்கே இருக்கிற ஜனங்கள் அங்கே வச்சு அங்கே இருக்கிற ஜனங்கள் இங்கே வச்சு. ஆமாம், இந்த கோத்திரமே மறந்து போகிற அளவுக்கு கர்த்தர் சொல்லி சிதறடிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. ஆனால் யூதா கோத்திரத்தில் வந்து அவ்வளோ சேட்டை பண்ணாலும் கர்த்தர் வந்து அந்த மூதாதையர் வந்து இப்போ தாவீது இருக்கட்டும், ஆபிரகாம் இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், இப்படி ஒருவருடைய நன்மைகள்னால அது கர்த்தர் சரி அந்த கோத்திரத்தை மட்டும் பாதுகாத்து வர்றார விட கிருபை பாராட்டுறார். ஆமாம், அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். சரி, ஓரளவுக்கு வந்து அந்த இது 19 ராஜாக்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அந்த ராஜாக்கள் புஸ்தகம் போகணும் டீட்டெயிலாக வந்து படிப்பேன். ஒரு ராஜாக்கள் எடுத்தாலே ஒரு மணி நேரம் மெசேஜ் பண்ணுறோம். இது வந்து இஸ்ரவேல் மலைகளுக்கு பர்வதங்களுக்கு எதிரான தீர்க்க தரிசனம் எதுக்கு சொன்னார், சும்மாவாக சொல்லுவார் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், இதில் வந்து தொடர்பு படுத்தி பார்க்கணும். இப்போ யூதாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 ராஜாக்கள் இருக்குது. இந்த யூதா ராஜாக்களை வந்து 20 ராஜாக்கள். அவனு வந்து அத்தாலியால் வந்து ராஜாக்களை எடுத்துக்கிற மாட்டாங்க, சேர்த்து படிச்சுக்கிடுவோம். இப்போ 20 பேர் வந்து இந்த வந்து பார்த்திங்கன்னா சாலமோன் என்ன செய்யணும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. அவன் கொண்டுட்டு வரேன், பட் ஆனால் சாலமோன் வந்து இஸ்ரவேல் தேசம் ஃபுல்லாக வந்து அரசாண்டானே நான் 12 கோத்திரத்து. அதனால் வந்து ரெகோபெயாம் வந்து அவங்க பையன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பையன்லேருந்து ஒரு 20 பேர். ரெகோபெயாம் யாருடைய பையனாக இருக்கிறேன், சாலமோனுடைய பையன். 1 ராஜாக்கள் 11:43 வாசிங்க.
ராஜாக்கள் 11:3. 43. சாலமோன் தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்து தன் தகப்பனாகிய தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ரெகோபெயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 2 நாளாகும் 11:5. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். 1 ராஜாக்கள் 12:17. ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகோபெயாம் ராஜாவாயிருந்தான். 1 ராஜாக்கள் 11:35. ஆனாலும் ராஜ்யபாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதிலே 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். அது யாருக்கு சொல்றது? 6 வருஷம் 11:36. என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு எந்நாளும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுத்தான். 2 சாமுவேல் 5:7. சாமுவேல் 5:7. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. இதுதான் எருசலேம். 2 நாளாகமம் 10:16 வருஷம். 2 நாளாகமம் 10:16. ராஜா தங்களுக்கு செவிகொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரமாக, தாவீதோட எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேல் எல்லாரும் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். இவனுக்கு என்ன செய்கிறாங்க, இவனை வந்து விட்டுட்டு அதை 10 கோத்துறதுக்கு அவன் வந்து இவன் இறங்க படித்தான். அப்போ இவன் வந்து என்ன இது சொல்லுவாங்கள, அவங்க அப்பாவுடைய சுண்டு வரல என்னோட இடுப்பு பெருசா, ஆமாம் இடுப்பு பெருசு சொல்லி என்ன செஞ்சுக்கிறான், தன்னையே வந்து கெடுத்துக்கிறான். சரியா, அவனுடைய காரியமாகுது. அதாவது அவன் பையன் வந்து அபியா, ரெகோபெயாமோட பையன் வந்து அபியான்னு போடுப்பாங்க, அபியாம்னு வேற வரும். 1 ராஜாக்கள் 15:1 வாசிங்க. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் என்னும் ராஜாவின் 18ஆம் வருஷத்திலே அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி, அவங்க பையன். சரியா, 13:1 வாசி. 13 வாசிங்களா? 15:1. 2 நாளாகும் 13:1. 2 நாளாகும் 13:1. ராஜாவாகிய யெரொபெயாமின் 18ஆம் வருஷத்திலே அபியா யூதாவின் மேல் ராஜாவாகி. 15:3 வாசிங்க. 2 நாளாகுமா? இல்லை, 1 ராஜாக்கள் 15:3. 15:3. தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். ஆமாம், எல்லா பாவங்களிலும் அவன் வந்து நடக்கிறான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசா. சரியா, 15:8 வாசி. 15:8. அபியாம் தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்த பின் அவனை தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யாரோட பையன்? அபியாவுடைய பையன் வந்து ஆசா வந்து நல்லவன். ஆசா வந்து நல்லவன். ஆசா தன் தகப்பனாகிய 10 வாசிங்க. 41 வருஷம் எருசலேமிலே ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாக்காள். ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 14 வரைக்கும். அவன் லட்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களை எல்லாம் விலக்கி தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டிகளே சுட்டெரித்து போட்டான். மேடைகளோ தகர்க்கப்படவில்லை. ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோட உத்தமமாய் இருந்தது. ஆமாம், விக்கிரகத்தை வழிபடலை, ஆனால் அந்த மேடை எதுக்கு வச்சுருந்தான்னு தெரியலை.
அதாவது விக்கிரகத்தை வந்து வழிபடலை, டோட்டலாக வந்து என்ன செஞ்சிடணும். இப்போ நமக்கு வந்து ஒரு மதுரையை வந்து நான் கைப்பற்றிட்டேன்னா மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து என்ன செய்யணும், டோட்டலாக என்ன செஞ்சிடணும், அரைமட்டமாக்கி அள்ளி கொண்டு போய் என்ன செய்யணும், தீயை வச்சு சாம்பலாக்கி போட்டுடணும். இல்லை நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு அந்த மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கட்டும், அதில் வந்து ஏதாவது ஒரு காலேஜ் நடத்திட்டேன், ஒரு மியூசியம் வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அந்த ஆவி அதிலே தான் இருக்குது. அதுக்காக நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து எது இருந்தாலும் உள்ள டோட்டலாக என்ன செஞ்சிடலாம், எடுத்து எரிச்சு போடணும்னு சொல்லி நம்ம வந்து இதில் நம்ம வந்து கற்றுக்கிறோம். அடுத்து அவனுடைய தவறு மட்டும் என்னென்னா, அது பெரிய தவறால் அவன் நல்ல ராஜான்னு சொல்லி சொல்கிறாங்க. 18. அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர் கையிலே தமஸ்குவில் வாசமாய் இருக்கிற எசியோனின் மகனாகிய தப்ரிமோவின் குமாரன் பெனாத்தாத் எனும் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்து அனுப்பி. ஆமாம், அதான் வந்து அங்கே இருக்கிற கர்த்தருடைய எல்லாத்தையும் எடுத்து செஞ்சுட்டேன். சீரிய ராஜா பெனாத்தாத் இப்போ அவன் உயிரோடு இருக்கிறேன். நம்ம வந்து ஆசைக்கையில் படிக்கும்போது அந்த காரியம் பிடிச்சி, இப்போ இவன் இருக்கையில் பெனாத்தாத் வந்து உயிரோடு இருக்கிறேன். அவனுக்கு என்ன செஞ்சுறேன், அந்த காணிக்கை வந்து கொடுத்தேன். இவன் பண்ண தவறு, ஆனால் நல்லது செஞ்சிருக்கேன். ஆசான்னு சொல்லி நல்ல ராஜா லிஸ்ட்டில் வச்சுருவாங்க, சேர்த்துருவாங்க. அடுத்தது வந்து யோசபாத். 1 ராஜாக்கள் 22:41. ஆசாவின் குமாரனாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் 4ஆம் வருஷத்திலே யூதாவின் மேல் ராஜாவானான். இந்த ஆகாப் வந்து ஆசாவோட பையன் வந்து யோசபாத். இவன் வந்து நல்லவன். இவனை பற்றி நமக்கு வந்து என்ன தெரியும்னா, சண்டை வரும்போது என்ன செய்ய, முன்னாடியே ஆராதிக்கு பாட்டு பாடினதே ஃபேமஸ். இவன் சண்டை வரும்போது என்ன செய்வாங்க, லேவியர் ஆசால செய்ய முன்னாடி போய் நின்று பாட்டு பாடுங்க அப்படின்ட்டு பாட்டு பாடி ஜெயிச்சிடுவேன் யோசபாத். ஆனால் இவன் வந்து யாரோட சம்பந்தங்கள் இது பண்ணால் ஆகாப்போட வந்து பொண்ணு எடுத்தாங்க, பொண்ணு சம்பந்தின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கோம். சரியா? யோசபாத். 1 ராஜாக்கள் சண்டைக்கு போய் கொல்ல வந்தது வேஷம் மாறி போனது. இவன் அப்படியே வேஷம் மாறி போய் அவன் வளர்ன உடனே கர்த்தர் இவன் தயவை பாராட்டுவாங்க. அதே அவன் கூட சம்பந்தம் கலந்துருப்பேன். அந்த காரியங்கள் வந்திருக்கும். ஆகாப்போட சண்டைக்கு போவேன். ஆகாப் என்ன சொல்லியிருப்பானா, நீ என்ன மாதிரி ராஜாவை போட்டு நீ வந்து சண்டையில் இல்லை, நான் வந்து சண்டை போடல அப்படின்னு. இவங்க எல்லாம் இவனை நோக்கி யோசபாத்தை நோக்கி வருவாங்க. சண்டை போட்டு வந்து இவன் கத்திடுவேன், பயந்துருவேன். அப்போ இவன் ராஜாலன்னு விளையிடுவாங்க. ஆனால் ஆகாப்புக்கு நேரம் என்ன செஞ்சுருவாங்க, ஒரு ஈட்டியை பஞ்சு அவன் செத்து போயிடுவான். இப்போ இவன் கத்தருக்கு பயந்ததுனால யுத்த காலத்தில் வந்து சேர்வாரோட சேர்ந்து போனாலும் கத்தருக்கு பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு. எலிசா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சேர்ந்து போகும்போது எலிசா வந்து இவன் கூட வந்துட்டா, சரி பரவாயில்ல, இவன் முகத்தை பார்த்ததுனால அவனோட கடைசிறேன் ஜெயிக்கிறேன்னு சொல்லி அந்த தருணத்தை பாராட்டுவார். அதுவும் இல்லாமல் கப்பல் வேறு செய்வேன். இவன் யோசபாத் நல்லவன். அந்த புதிய கடன் கொடுக்குறது, போய் கப்பல் செய்யும்போது அந்த கப்பல் வந்து உடஞ்சி போகும். அதுக்கப்புறம் கப்பல் செய்ய மாட்டேன். ஆனால் நல்ல ராஜா யோசபாத் வந்து தேவனுக்கு பயந்தவன். யோசபாத் 1 ராஜாக்கள் 22:41 ஒரு 50 வரைக்கும் வாசிச்சுங்க. ஆசாவின் குமாரனாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் 4ஆம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். யோசபாத் ராஜாவாகிற போது 35 வயதாய் இருந்து 25 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். சீக்கியின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அசுபால். அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழிகளிலெல்லாம் நடந்தான். அவன் அதை விட்டு விலகாமல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆகிலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவோடு சமாதானமாய் இருந்தான். யோசபாத்தின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் காட்டிய வல்லமையும் அவன் பண்ணின யுத்தமும் யூதாவுடைய ராஜாக்களின் 4ஆம் புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. தன் தகப்பனாகிய ஆசாவின் நாட்களில் மீதியாய் விட்டிருந்த லட்சியான புரட்சிக்காரரையும் அவன் தேசத்திலிருந்து அற்றுப்போக பண்ணினான். அப்பொழுது ஏதோமில் ராஜா இல்லை, பிரதி ராஜா ஒருவனும் இல்லை. பொண்ணுக்காக ஓப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்சீஸ் கப்பல்களை செய்தான். ஆனாலும் அவைகள் போகவில்லை. அவைகள் எசியோன் கேபேரிலே உடைந்து போயின. அப்பொழுது ஆகாபின் குமாரனாகிய அகசியா யோசபாத்தை நோக்கி, என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடு கூட கப்பல்களிலே போகட்டும் என்றான். அதற்கு யோசபாத் சம்மதிக்கவில்லை.
யோசபாத் தன் பிதாக்களோட நித்திரையடைந்து தாவீது நகரத்திலே தன் பிதாக்களோட அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்ப 2 யோராம் வருது. ஆகாபோட மகன் யோராம், யோசபாத்தோட 17:6 வருஷம். 2 நாளாகவும் 17:6. 2 நாளாகவும். ரெண்டு நாளாகவும் 17:6. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். 17:3. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகாலை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டார். அவருடைய கற்பனை. 9 வருஷம். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். இந்த காரியம் நினைச்சுங்க யோசபாத் செய்யும். 19:2 வருஷம். 19:2. 2 நாளாக. அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திஸ்திக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உன்மேல் வர இருந்தது. இதைத்தான் சொன்னேன். யாரு விட போறேன்? எத்தனை 19. அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திஸ்திக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உன்மேல் வர இருந்தது. ஆனாலும் நீ விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்களை உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். அதனால தான் கர்த்தர் காப்பாற்றுறாரு. எப்படி காப்பாற்றுறாருன்னா 18:28 இருந்து 2 ராஜாக்கள் 18:28. 2 நாளாகவும் 18:28 இருந்து 33 வரை. பின்பு இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போனார்கள். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரு என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்திலே பிரவேசித்தார். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடு மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தார். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டபோது அவனை விட்டு திரும்பினார்கள். ஒருவனும் நினையாமல் வில்லை நானேற்றி எய்தான். அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துக்கிடையே பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திரும்ப என்னை இராணுவத்து கப்பால் கொண்டு போய் எனக்கு காயம்பட்டது என்றார். அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலின் ராஜா சீரியருக்கு எதிராக ரதத்தில் சாயங்காலம் மட்டும் நின்றிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது இறந்து போனான். யாரும் அப்பதான் இவனை கூட்டிட்டு போனான். போய் சண்டை போட்டு, ஆமா நீ எனக்காக இரு, ஏன்னா எலிசாவோட பேச்ச கேட்க மாட்டேன். 18 வந்து 1, 2, 3 வருஷம். 18 1, 2, 3. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்திற்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேக ஆடு மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்தில் உள்ள ராமத்துக்கு வரும்படி அவனை ஏவினான். எப்படியெனில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்
யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்துள்ள ராமத்துக்கு என்னோட வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தான் நீ, என்னுடைய ஜனம் உம்முடைய ஜனம், உம்முடைய யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான். இது இப்போ இந்த பாடி துதிக்கிறது வந்து 20 அந்த 2:20 1 வருஷம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். 3 வருஷம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். 12 வருஷம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்திருக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அதில் 20 23 வரைக்கும் வாசம், 24 வரைக்கும் வாசம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி, பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. 27-28. பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்களின் பேரில் கலிகூறச் செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்புருக்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். 29. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. அப்போ யோசபாத் வந்து பாடியே செஞ்சேன், ஆராதனை பண்ணி ஜெயிச்சுவேன், நல்ல ராஜாவே. ஆனால் அது சேருவாரோட சேருவேன், ஆனால் கூட நான் நல்ல ராஜா. அப்போது இது 31 வாசிங்க. யோசபாத் யூதாவை அரசாண்டான். அவன் ராஜாவாகிற போது 35 வயதாக இருந்து 25 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சில்கியின் குமாரத்தியாகி அவனுடைய தாயின் பேர் அசுபால். 36 வாசிங்க. 36. தர்சூசுக்கு போகும்படி கப்பல்களை செய்ய அவனோட கூடிக்கொண்டான். அப்படியே எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தான். 37 கப்பல் உடஞ்சு. மரேசா ஊரானாகிய தொதாவாவின் குமாரனாகிய எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லி, நீ அகசியாவோட கூடிக்கொண்டபடினால் கர்த்தருடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றார். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று. அவர்கள் தர்சூசுக்கு போகக்கூடாமல் போயிற்று. யோசபாத்தை குறித்து பார்க்குறக்காக. அடுத்தது வந்து அவனுடைய பையன் யோராம். 2 ராஜாக்கள் 21:1. 2 ராஜாக்கள் 8:16. 2 ராஜாக்கள் 8:16. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய 5ஆம் வருஷத்தில் யோசபாத் யூதாவிலே இன்னும் ராஜாவாய் இருக்கையில் யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் என்னும் யூதாவின் ராஜா ராஜ்யபாரம் பண்ண. அதாவது அவன் பையன், அவன் யோசபாத் வந்து ராஜா இருக்கும்போதே அவன் பையன் வந்து அரசாட்சிக்கு வந்துடுவான். இவன் பேரும் யோராம் தான், அசசியோட பையன் பேரும் யோராம் தான். இப்போ யோராமை குறித்து வந்து பார்க்கும்போது 2 நாளாகும் 21:1 வாசிங்க.
யோசபாத் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தாவீது நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகி யோராம் ராஜா. 3 வாசிங்க. அவர்களுடைய தகப்பன் வெள்ளியும் பொன்னும் உச்சிதமான அநேகம் நன்கொடைகளையும் யூதாவிலே அரணான பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். யோராம் சிரேஷ்ட புத்திரரானபடினால் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். ராஜ்யம் கொடுக்கவும் கூட இருக்கத்தான் இந்த வெட்டி கொண்டு 2 வாசிங்க. எத்தனை பசங்க? அவன் யோசபாத்தின் குமாரனாகிய அசிரியா, ஏகியேல், சகரியா, அசிரியா, மிகாவேல், செப்பத்தியா எனும் சகோதரர் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரர். இஸ்ரவேலின் ராஜாவா? இஸ்ரவேலின் ராஜா இல்லை, இவனுடைய குமாரன் தான். 21:2 2 நாளாகும் 21:2 அதை எங்க படிச்சேன் வாசிங்க. யோசபாத் தன் பிதாக்களுடைய நித்திரை 21:2 அவனுக்கு யோசபாத்தின் குமாரராகிய அசரியா, ஏகியேல், சகரியா, அசரியா, மிகாவேல், செப்பத்தியா என்னும் சகோதரர் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரர். யோசபாத் இவன் இஸ்ரவேல் ராஜாவாகி அப்படின்னு போட்டுக்கிறது என்னன்னு சொல்கிறாங்க. ஆனால் யோசபாத் யூதா ராஜா. சரி, அதில் பார்த்தீங்கன்னா 4 வாசிச்சிங்களா? அதில் வாசிங்க. யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்துக்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்கள் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான். 6-7 வருஷங்க. அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாய் இருந்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளைவேன் என்று சொல்லி அவனுடைய பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார். 11 வருஷத்துக்கு. அவன் யூதாவுடைய மலைகளின் மேல் மேடைகளை உண்டாக்கி எருசலேமின் குடிகளை சோரம்போக பண்ணி யூதாவையும் அதற்கு ஏவிவிட்டார். எந்த வசனம் 11 2 நாளாகவும் 21 அதிகாரம் 11-15 வரைக்கும். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது. அதில் உம்முடைய தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடி யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போக பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாய் இருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று போட்டபடினால் இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகாபாதையாக வாதிப்பார். நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழுமட்டும் கொடிய வியாதினால் வாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தது. 18-19 இவைகள் எல்லாவற்றுக்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார். அப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதினால் செத்து போனான். அவனுடைய பிதாக்களுக்காக கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொடுத்தவில்லை. யோசபாத்தை தன்னோட பையன் யோராம் செய்கிறேன். அவன் இருக்கிற நாட்டில் அவன் அரசாட்சி கொடுத்துறேன். இவன் என்ன பண்ணுறேன், இவன் ஒரு ஆளாக இருக்கல, அவங்க எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்கிறேன், கொலை செய்யும்போது கர்த்தர் என்ன செய்ய உனக்கு உடல் அச்சு விழுகக்கூடிய ஒரு நோயை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு சரி அப்படியே கட்டளை எடுக்கிற தேவன். அடுத்து அவனுடைய பையன் அகசியா இல்லையா? 22:1 2 நாளாகும் 22:1 எருசலேமின் குடிகள் அவன் இளையகுமாரனாய் அகசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜா வைக்கிறான். அரபியருடைய கூட பாளையம் இறங்கின தண்டில் இருந்தவர்கள் மூத்த குமாரரை எல்லாம் கொன்று போட்டார்கள். இவ்விதமாய் அகசியா என்னும் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அரசாண்டான். 3-4 அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தார். அவன் ஆகாபின் குடும்பத்தாரை போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தகப்பன் சென்று போன பின்பு அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரராய் இருந்தார்கள். 12-8-9 22 22 8-9
யெகூ ஆகாபின் குடும்பத்தாருக்கு ஆக்கினை நடப்பிக்கும் போது அவன் அகசியாவை சேவிக்கிற யூதாவின் பிரபுக்களையும் அகசியாவினுடைய சகோதரரின் குமாரையும் கண்டுபிடித்து கொன்று போட்டான். பின்பு அவன் அகசியாவை தேடினான். சமாரியாவில் ஒளிந்து கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து யெகூவினிடத்தில் கொண்டு வந்து அவனை கொன்று போட்டு, இவன் தன் முழு இதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணினார்கள். அப்படியே அரசாளுகிறதற்கு பயன் கொள்ளத்தக்க ஒருவரும் அகசியாவின் குடும்பத்திற்கு இல்லாமல் போயிடும். ஆமாம், யாரோட பையன் யோராவுடைய பையன் வந்து அகசியா. சரியா? இப்போ அகசியா வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த ஆகாப் அவங்க தாத்தாவா சம்பந்தகார், அந்த இது வந்து அந்த இது அவங்க அப்பா யோராம் செஞ்ச அந்த பாதையிலேருந்து நடக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, யெகூ மூலம் மனுஷராக அவனை வந்து கொல்லுகிறதுக்கு கர்த்தர் வந்து கிரியை செய்கிறது அவனுக்கு. அதுக்கடுத்து வந்து அகசியா கொண்டு போட்டதுனால அவங்க அம்மா வந்துடுவான், அத்தாலியா. அதில் இருக்கும் 22:10. அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூத குடும்பத்தில் உள்ள ராஜ வம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினார். இவன் என்ன பண்ணுறா? எல்லாரையும் வெட்டி போட்டுருவா. ஆமாம், 12 வருஷங்க, 11-12. அந்த இவன் அடுத்து இவன் வந்துடுவேன். ஆமாம், யோவாஷ் அகசியாவோட பையன். அகசியாவோட பையன். அகசியா செத்து போனால அகசியா இவன் என்ன செஞ்சான், அது சம்மந்தமாக இருக்க எல்லாரையும் வெட்டி போட்டுட்டு இவன் ராணியாகிடுவா, ராஜா சமத்தில் வந்துடுவான். அப்போ வந்து ஒரு தாதி வந்து ஒழிச்சு வச்சிருவான் அகசியோட பிள்ளை யோவாஸ். வாசிங்க அந்த 11-12 வருஷம். ராஜாவின் குமாரத்தியாகிய யோசேபியாத் கொன்று போடப்படுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவா எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தார். அப்படியே அத்தாலியால் அவனை கொன்று போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தையும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெண் ஜாதியுமாகிய யோசேபியாத் அவனை ஒழித்து வைத்தாள். அவள் அகசியாவின் சகோதரியாய் இருந்தாள். இவர்களோடும் அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அந்த அகசியோட பையன் வந்து ஒழிச்சு வச்சிருவாங்க. அவன் யோய்தா வந்து நல்ல ஆசாரியனாக இருக்கிறேன், பிரதான ஆசாரியனாக இருக்கிறேன். அவன் வந்து நல்லா இருக்கு. அவனோட ஒய்ஃபு தான் இவனுக்கு அக்கா. யாருக்கு? யோவாஸுக்கு அக்கா. யோவாஸுக்கு அக்கா? ஆமாம், அகசியாவுக்கு அக்காவா? அத்தாலியோட மகதான். ரைட்டு. யோராமுடைய மக, யோய்தாவுக்கு ஒய்ஃபு. யோய்தாவுக்கு ஒய்ஃபு. யோராமுக்கு போனால் அப்போ இவனுக்கு அக்கா தானே வரும். அத்தைக்கா இல்லை, அத்தை வரும். யோராமுக்கு யோய்தாவுக்கு ஒய்ஃபு. ரைட்டா? யோராமுக்கு மக. யோவாசு யோராமோட பையன் தானே. அத்தாலியாவுக்கு வந்து கடைசியில் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாருங்க, அவன் என்ன யாருன்னு சொல்லிட்டு. அவள் அகசியாவின் சகோதரியாய் இருந்தாள். 11 காஸ்ட பாருங்க. இதான் சண்டே கிளாஸ்ல எடுக்கிறேன் நான். சரி, ரைட். அத்தையும் மாமாவும் தான் காப்பாற்றுறாங்க. சரி. யோராமின் குமாரத்தி, அதாவது அகசியாவுக்கு அப்பாவோட தங்கச்சி. சரி. இப்போ இங்கே எங்கே ஒழிச்சு வைக்கிறேன்? யோய்தா தான் ஒழிச்சு வைக்கிறேன். யோய்தா வந்து ஒழிச்சு வைக்கிறேன். அடுத்து வந்து எத்தனை 7 வயசுல 6 வயசுல அரசாளனா? 7 வயசுல அரசாளம். 6 வயசு வரைக்கும் ஒழிச்சு வச்சிருப்பாங்க. ஆமாம். அடுத்த வசனத்தில் 7ஆம் வருஷத்துக்கு 2 நாளாகமும் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 7ஆம் வருஷத்திலே யோய்தா திடன் கொண்டு 100 பேருக்கு அதிபதிகளாகிய ஏரோகாமின் குமாரன் அசரியாவை பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சி நாகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். யோய்தாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க்கை. 12 வருஷங்க. ஜனங்கள் ஓடி வந்து ராஜாவை புகழ்கிற சத்தத்தை அத்தாலியால் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து 13 வருஷம். இதோ நடையிலுள்ள தன்னுடைய தூணண்டையிலே ராஜா நிற்கிறதையும்
ராஜாவுடன் இருக்கிற பிரபுக்களையும் எக்காலம் முதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலம் முதுகிறையும் கீத வாத்தியங்களையும் பிடித்து கொண்டு பாடகரும் சங்கீத தலைவரும் துதிக்கிறதையும் கண்டாள். அப்பொழுது அத்தாலியார் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துரோகம் துரோகம் என்று கூறினாள். 15 அவர்கள் அவளுக்கு இடம் உண்டாக்கின போது அவன் ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற குதிரைகளின் வாசலுக்குள் பிரவேசிக்கும் இடம் மட்டும் போனான். அங்கே அவளை கொன்று போனார். யோவாசம் வந்து பார்த்தீங்கன்னா தேவாலயத்தை வந்து பழுது பார்க்குறேன். அது வந்து 24வது அதிகாரம் ஃபுல்லாக இருக்கும். காணிக்கை பெட்டி ஃபஸ்ட்டு வச்சவன் இருந்தேன். காணிக்கை பெட்டி அப்பொழுது ராஜாவின் சொற்படி ஒரு பெட்டியை உண்டாக்கி அதை கர்த்தருடைய ஆலயத்து வாசலுக்கு புறமே வைத்து கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்தில் இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்ட வரியை கர்த்தருக்கு கொண்டு வாருங்கள் என்று யூதாவிலும் எருசலேமிலும் பறைசாற்றுவித்தார்கள். இவன் வந்து யோய்தா இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருக்கிறேன். அவன் இருந்த பிறகு இல்லை. அதை போய் என்ன செய்யறேன்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். 17 வாசிங்க. யோய்தா மரணமடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தார். யாரு? யோய்தா. 18 வாசிங்க. அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரங்களையும் சிலைகளையும் செவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்து நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் ஒன்றது. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றார். ஆமாம், அது இப்போ வந்து அந்த யோயாவோட பையனை வர கொண்டுருங்க. 22 வாசிங்க. அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றார். அதோட பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23, 24, 25. மறு வருஷத்திலே சீரியாவின் சேனைகள் அவனுக்கு விரோதமாக யூதாவிலும் எருசலேமிலும் வந்து ஜனத்தில் இருக்கிற பிரபுக்களை எல்லாம் அழித்து கொள்ளையிட்டவர்கள் உடைமைகள் எல்லாம் தமஸ்குவின் ராஜாவுக்கு அனுப்பினார்கள். சீரியாவின் சேனை சிறு கூட்டமாய் வந்திருந்தாலும் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டபடியால் கர்த்தர் மகா பெரிய சேனையை அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர்கள் யோவாசுக்கு தண்டனை செய்தார். 27. அதில் 27. அவன் குமாரனை பற்றியும் அவன் மேல் சுமந்த பெரிய பாரத்தை பற்றியும் தேவனுடைய ஆலயத்தை அவனை பலப்படுத்தினதை பற்றியும் ராஜாக்களின் புஸ்தகமான சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது. அவன் குமாரனாகிய அமத்சியா அவன் ஸ்தானத்தில் ராஜா. யோவாசோட பையன் அமத்சியா. அமத்சியா என்ன பண்ணேன்னு பார்த்துருவோமா? 1:2, 25, 1:2. அமத்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தான அவன் தாயின் பேர் யோவதனாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோட அப்படி செய்யவில்லை. அதில் வந்து 3 4 வருஷம் ராஜ்யபாரம் அவனுக்கு ஸ்திரப்பட்ட போது அவன் தன் தகப்பனாகிய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரரை கொன்று போட்டான். ஆனாலும் பிள்ளைகள் நிமித்தம் பிதாக்களும் பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகளும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாவத்து நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசையின் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவருடைய பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். அவன் கொண்டு போட்டது யாருன்னா 24, 28 வருஷம் 26 வருஷம். அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினவர்கள் அம்மோனிய ஸ்திரியானிய சீமாத்தின் குமாரனாகிய சாப்பாத்தும் மோவாப் ஸ்திரியான சிம்ரீத்தின் குமாரனாகிய யோசபாத்துமே. அவன் செஞ்ச தவறு பார்த்தீங்கன்னா
14 வாசிங்க. அமத்சியா யோதமேரியை முடியெடுத்து எடுத்தேன். சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். 15 வாசிங்க. 15, 16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் உண்டவராகி அவனிடத்திற்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தையும் உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீ நாடுவானேன் என்றான். தன்னோட அவன் இப்படி பேசும் பொழுது ராஜா அவனை நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ அதை விட்டுவிடு, நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் என்றான். இவனுக்கு விரோதம் வந்து இஸ்ரவேல் ராஜா வரீங்க. 23, 24 வச்சுருங்க. இதுல எனக்கா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அகசியாவின் குமாரனாகிய யோவாசுக்கு பிறந்த அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவை பெக்சிமேசிலே பிடித்து அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்பிராயிம் வாசல் தொடங்கி மூளை வாசல் மட்டும் 400 முழ நிலம் இடித்து போட்டு தேவனுடைய ஆலயத்தில் ஓபேத் ஏதோமின் வசத்திலே அகப்பட்ட சகல பொன்னையும் வெள்ளியையும் சகல பனிமுட்டுகளையும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களையும் கிரியிருப்பவர்களையும் பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான். 27, 28. அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். அது நிமித்தம் அவன் லாயிசுக்கு ஓடிப்பனான். ஆனாலும் அவன் பிறகு லாயிசுக்கு மனுஷனை அனுப்பினான். அவர்கள் அங்கே அவனை கொண்டு போட்டு குதிரைகள் மேல் அவனை எடுத்து வந்து யூதாவின் நகரத்திலே அவன் பிதாக்கள் அங்கேயே அடக்கம் பண்ணினான். அமத்சியா பண்ண காரியம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கொன்னவனை கொள்கிறேன், அடுத்தது வந்து அவங்க அப்பா கொன்னதவங்கள பிள்ளைகளை கொல்ல மாட்டேங்கிறேன். ஆனால் அந்த விக்கிரகத்தை வணங்குறேன். பட் ஆனால் என்ன செய்கிறேன், சண்டை போய்க்கு போன இடத்துல வந்து அங்கே இருக்கிற விக்கிரகங்கள் கொண்டு வந்து இங்கே வழிபடுறேன். அதை தவறு செய்கிறேன். அதை தவறு செய்யும்போது கர்த்தர் சார் யோவாஸ் அந்த இஸ்ரவேல் ராஜாவை எழுப்புறாரு. அடுத்து அவங்களே விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி என்ன செஞ்சுறாங்க, இவனை வந்து கொண்டு போட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவனுடைய பையன் 22/26 வாசி. 26. அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாய் அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவானார்கள். 4:5. அவன் தன் தகப்பனாகி அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடுகிற நாட்களில் தேவன் அவன் காரியத்தை வைக்க செய்தார். ஆமாம், அவன் தகப்பனாகி அமத்சியா அப்படி கிடையாது. தகப்பனாயினா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தாவீதை எடுத்துக்கிறான். ஏன் அது நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேளாண்மை பிரியனாக இருப்பேன். 8 வாசிங்க. 8 10 வரைக்கும். 8, 9, 10. அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டான். உசியா எருசலேமிலே மூளை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்தை கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக மாடுகளையும் மலைகளிலேயும் வயல்வெளிகளிலேயும் பயிர்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியால் அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக திறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாமை பிரியனாய் இருந்தான். இவன் வந்து இவன் செஞ்ச தவறு வந்து பார்த்திங்கன்னா ஆசாரியன் செய்கிற வேலையை செய்வான், சவுல் மாதிரி செய்வான். அப்போ வந்து இவனுக்கு வந்து என்ன ஆகும், 16, 18. அவன் பலப்பட்ட போது அவன் 19 வரைக்கும் ஆச்சு. 18, 19. 16, 18, 19. 16லேருந்து 19 வரை. தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு 16 to 19. அதற்கு அவன் பலப்பட்ட போது படிச்சுட்டேன். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும்
அவனோடே கூட கர்த்தரின் ஆசாரியரான அந்த பராக்கிரமசாலிகளான 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று எல்லா வாசிங்க. ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாக பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் இருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிட்டு ஒண்டி வரிசையாக வெளியில் அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கு பதிலாக வந்து அவன் பையன் வந்து என்ன செய்ய நியாயம் விசாரிப்பான். அவன் ராஜாவை வந்து அங்கே உசியா வந்து சத்த பிறகு வந்து அவன் வந்து என்ன செய்வான் ராஜா. 21 வாசிங்க. ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டபடினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாய் இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். 23 வாசிங்க. அப்போ தான் வாழ்த்து யோதாம் ராஜா பையன் யோதாம். உசியா தன் பிதாக்களோட நித்திரடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இந்த யோதாம் வந்து நல்ல ராஜா. 27:1 வாசிங்க. 1-2 ஆகாஸ் ராஜாவாகிற போது 25 வயதா இருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆனாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகாலுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான். வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான். 22 நாளாகும் 27:1-2. ஐயோ சாரி, 28:1 படிச்சிட்டேன். யோதாம் ராஜாவாகிற போது 25 வயதா இருந்து 16 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். சாதோக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் எருசால். அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் அவனை போல கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாதிருந்தான். ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்து கொண்டு இருந்தார்கள். ஆமாம், இவன் நல்லவன். அடுத்து வந்து 8 வாசிங்க. அவன் ராஜாவாகிற போது 25 வயதா இருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 6 வாசிங்க. என்னக்கா? 6 அதுலேயே 6 27. யோதாம் தன் 27:6. யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். 9 வாசிங்க. அதோட முடிஞ்சான் பையன். யோதாம் தன் பிதாக்களோரே நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அதுக்கு பிறகு யார் வருவா? வாசிங்க. அவன் குமாரனாகிய ஆகாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஆகாஷ் இந்த சூரிய கடிகாரம் செய்கிறவன் ஆகாஷ். இது நல்லவன் கிடையாது. 2, 3, 4 வாசிங்க. 28 28. இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகாலுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான். அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூபங்காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின் படியையும் தன் குமாரரை அக்னியிலே தகித்து போட்டு மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் படியிட்டு தூபம் காட்டி வந்தான். இதனால் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 5 வாசிங்க. ஆகையால் 8 வரைக்கும். ஆகையால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சீரியருடைய ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர்கள் அவனை முறியடித்து அவனுக்கு இருக்கிறவைகளிலே பெரிய கூட்டத்தை சிறைப்பிடித்து தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள். அவன் இஸ்ரவேலுடைய ராஜாவின் கையிலும் ஒப்பு கொடுக்கப்பட்டான். இவன் அவனை வெகுவாய் முறியடித்தான். எப்படியெனில் யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடினால்
ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா அவர்களில் ஒரே நாளில் 120,000 பேரை கொன்று போட்டான். அவர்கள் எல்லாரும் மகாவீரராய் இருந்தார்கள். அன்றியும் எப்பிராயின் பராக்கிரமசாலியான சிக்ரியும் ராஜாவின் குமாரனாகிய மாசையாவையும் அரண்மனை தலைவனாகிய அஸ்ரிகாமையும் ராஜாவுக்கு இரண்டாவதான எல்கானாவையும் கொன்று போட்டான். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரரில் 2,00,000 பேராகிய ஸ்திரீகளையும் குமாரரையும் குமாரத்திகளையும் சிறைப்பிடித்து அவர்களுடைய அநேக திரவியங்களை கொள்ளையிட்டு கொள்ளை பொருளை சமாரியாவுக்கு கொண்டு போனான். ஏகப்பட்ட பேரை கொண்டு குவிப்பார். 19 வருஷம். யூதாவின் ராஜாவாகிய ஆகாசி நிமித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். 22 நான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணி கொண்டே இருந்தான். கொஞ்சம் கூட மனம் மாற மாட்டான். 23 எப்படி என்றால், சீரிய ராஜாவின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடினால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிருந்தது. 23 2 நாளாகமும் 28-23 ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுக்களை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுக்களை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவு நல்லா வாசிங்க. எருசலேமின் மூளைக்கு மூளை பலிபிடங்களை உண்டு பண்ணி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் ஊட்டினான். அவனுடைய 25 ஆலயத்தை கூட்டி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்தின் மேடைகளை உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் ஊட்டினான். 24 ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுக்களை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுக்களை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமில் மூளைக்கு மூளை பலிபிடங்களை உண்டு பண்ணான். ரொம்ப மோசமான கர்த்தருடைய ஆலயத்தை பூட்டி போடுறேன். ஏதாவது என்ன செய்றேன், நொறுக்குறேன். அடுத்தது 27 வருஷம். 28-27 ஆகாஸ் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின்பு அவனை எருசலேம் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை கொண்டு வந்து வைக்கவில்லை. அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அடுத்தது எசேக்கியா நல்ல ராஜா. எசேக்கியா நிறைய படிப்போம். எசேக்கியா என்ன பண்ணுங்க, அவங்க அப்பா செஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 29வது அதிகாரத்தில் டோட்டலாக எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவேன். ஆண்டவருக்காக பஸ்கா சரிப்பான். அடுத்து அவனுக்கு விரோதமாக சனகரி இருக்கும். அந்த நாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசி இருப்பேன். ஏசாயா தீர்க்கதரிசி போய் கேட்பாங்க. ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்வேன், போய் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணும்போது கத்தரிச்சு அவனுக்கு ஒத்தாசை புரிகிற தேவன் 15 வருஷம் கூட்டி கேட்பேன். கூட்டி கேட்கும்போதே அவனுடைய பின்மாற்ற ஜீவியம் அதில் வெளிப்படும். எருசலேம் பாபிலோன் ராஜாவுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் திறந்து காமிச்சு இவன் கிஃப்ட்டும் கொடுப்பேன். அதனால தான் பார்த்திங்கன்னா பின்னாட்களை ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொல்லுவார். பின்னாட்களை அள்ளிட்டு போகிறதுக்கு அவனுக்கு நீ என்ன செய்ய பாதை காமிச்ச அப்படின்னு சொல்லி எசேக்கியா ராஜா சொல்லுவார். 2 நாளாகமும் 21 வாசிங்க. 21 2 நாளாகமும் 21 இல்லை 21 2 ராஜாக்கள் 21 வாசிங்க. 2 ராஜா அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.
அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்ப போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். உன் நாட்களிலே 15 வருஷத்தை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லி என்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்தை அடைய கொண்டு வாருங்கள் என்றார். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கு 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கு அடையாளம் என்றான். சூரிய பாகை பின்னோக்கி. அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டான அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ, 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டார். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம். சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திருப்பும்படி செய்தார். அவ்வளோதானக்கா? ஆமாம், 15 நாள் வந்து கூட கூட்டி கொடுப்பார். 1 மணி ஆச்சு. 1 மணி நேரம், 1 மணி நேரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனகரிப்பு மட்டும் பார்த்தா அப்படியே சேர்க்க முடிச்சிடும். 1 ராஜாக்கள் 19:9 வாசிங்க. 19:9. 2 ராஜாக்கள். சரி, 2 ராஜாக்கள் 19:9. இதோ எத்தியோப்பிய ராஜாவாகிய தீராக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். 2 ராஜாக்கள் 18:17. 2 ராஜாக்கள் 18:17. ஆகிலும் அசிரிய ராஜா லாகிசிலிருந்து தர்த்தானையும் ரப்சாரியையும் ரப்கேயையும் பெரிய சேனையோட 2 ராஜாக்கள் 18:17. ஆகிலும் அசிரிய ராஜா லாகிசிலிருந்து தர்த்தானையும் ரப்சாரிசையும் ரப்சாக்கேயையும் பெரிய சேனையோட எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். 18:27 வாசிங்க. இந்த சனகரி. அதற்கு ரப்சாக்கே, உங்களோடு கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷரண்டைக்கு அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி 19:35 வாசிங்க. அன்று ராத்திரி சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்திலே 185,000 பேரை சங்கரித்தான். 19:37. அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோக்கின் கோவிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரனாகிய அத்ரமலேக்கு சாரேத்து சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆராராத் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரேத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். இந்த சனகரிப்பு வந்து அவனுக்கு விரோதமாக இருக்கும்போது கர்த்தர் வந்து அவன் வந்து ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பான். அந்த ஒரு விஷயத்தில் தவறு பண்ணிடுவேன், திறந்து கொடுப்பான், எல்லாத்தையும் திறந்து காமிச்சிடுவான். வாய்ப்பு பேச